தங்கம் வெறும் உலோகம் மட்டுமல்ல, இந்தியர்களின் உணர்வுகளுடன் கலந்துள்ள ஒரு முதலீடு, ஒரு பாதுகாப்பு, பல தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட தங்கம் விலையானது 2025ஆம் ஆண்டில் இதுவரையில் வரலாறு காணாத அளவு உச்சத்தை எட்டியுள்ளது. ஒருபுறம் சர்வதேச பொருளாதாரத்தில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழல், வட்டி விகித குறைப்புகள், புவிசார் அரசியல் பதற்றங்கள், மத்திய வங்கிகளின் தீவிர கொள்முதல் என பலரும் தங்கம் விலை உயர காரணமாக இருக்கின்றன. இது தொடர்ந்து அடுத்த ஆண்டிலும் விலை ஏற காரணமாக அமையலாமோ என்ற கேள்வியை பலரிடத்திலும் காணப்படுகிறது. இது குறித்து சென்னை தங்க நகை மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாந்தகுமார் கூறுகையில், போன வருடம் டிசம்பர் மாதம் ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற்றதா ஒரு நியூஸ் வந்தது இல்லையா? அதுக்கப்புறம் ஜனவரி மாசம் அவர் பதவி ஏற்றாரு, ஜனவரி 20ஆம் தேதி. அதுல இருந்து தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. போர் சூழ்நிலை, அதுக்கப்புறம் அமெரிக்க பொருளாதார சூழ்நிலை, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆனனால இது கோல்டுல விலை ஏற ஆரம்பிச்சது. ட்ரம்ப்போடைய டாரிஃப் வார், அந்த டாரிஃப் வார்னாலையும் தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு ரொம்ப குறியீடு கீழ் நோக்கி போச்சு அமெரிக்கால. அதனாலையும் தங்கத்தினுடைய மீது முதலீடு ஜாஸ்தியாச்சு. வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சிட்டே வந்தாங்க. அதனாலையும் தங்கத்தின் விலை உயர ஆரம்பிச்சது. பல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எல்லா நாடுகளும், சைனா, ரஷ்யா, இந்தியா, நார்வே போன்ற நாடுகள் எல்லாமே தங்கத்தின் மீது முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலையும் தங்கத்தினுடைய டிமாண்ட் ஜாஸ்தியாகி ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சது. இது எல்லாமே தான் பல்வேறு காரணங்கள். தங்கத்தின் விலை ஒவ்வொரு சூழ்நிலையும் உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி உயர்ந்த தங்கம் ஒரு இடத்துல கொஞ்சம் நின்னுச்சு. அது எப்போன்னு பார்த்தோன்னா தீபாவளி, அதாவது அக்டோபர் நவம்பர் மாசம் 2025ல. அப்போ அது வரைக்குமே 12,300 ரூபா வந்த தங்கம் திரும்பி குறைஞ்சி 11,200 ரூபான்ற அளவுக்கு போயிடுச்சே தவிர, அதுதான் அந்த ப்ராஃபிட் புக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பெரும் முதலீட்டாளர்கள் எல்லாமே எல்லா நேரத்திலுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சட்டன் பீரியட் வந்தவனையும் அதுல இருந்து ப்ராஃபிட் புக் பண்ண பார்ப்பாங்க. அந்த டைம் தான் அந்த 2025 அக்டோபர் நவம்பர் மாசம். அதனால கொஞ்சம் அப்படி நின்னுச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு ஒரு சவரன் 1 லட்சம் அப்படின்ற அளவுக்கு விலை வந்திருக்கு. சார், இது வர 2026ல குறையுமா? அதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க சார், இனி குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. இந்த 26ல மட்டும் பாத்தீங்கன்னாலே இன்னைக்கு இருக்கிற ரேட்டை விட ஒரு 30% விலை உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது எது வரைக்கும் சார் இது போகும்? அடுத்த வருஷம் அதாவது மிடிலுக்கும் கொஞ்சம் தாண்டி ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இந்த ரேட் எதிர்பார்க்கலாம். ஒரு கிராம் 16,000 ரூபாயும், ஒரு சவரன் 1,25,000 1,30,000 ரூபாயும் அப்படின்ற அளவை போய் நிற்கும் சார். அதுக்கப்புறம் பல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இதற்கு நடுவில் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாற்றங்கள் என்ன மாதிரி புவிசார் அரசியல், மற்ற விஷயங்கள்லாம் அதுல உள்ளடக்கி இருக்கு சார். 2026ஆம் ஆண்டிலும் தங்கத்தின் விலை மேலும் உயரும் என்று கூறியிருக்கிறார் பொருளாதார நிபுணர் சோமவள்ளியப்பன் பேசுகையில், தங்கத்தோட விலை 1 லட்சம் வந்திருப்பது ஒரு அதிர்ச்சி தான். எதிர்பார்த்ததை விட விரைவாக வந்து விட்டது. இடையில அப்பப்ப நின்னா இதோட இது இறங்கிவிடும் என்று தான் பலரும் நினைக்கிறோம். ஆனா அப்படி இறங்கல. இதற்கு காரணம் பல நாடுகளுடைய மத்திய ரிசர்வ் வங்கிகள் அவங்க கையில இருக்கிற அந்நிய செலாவணிய டாலரை குறைச்சு தங்கம் வாங்குறாங்க என்பது வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்லுகிற ஒரு தகவல். பெரிய அளவுகள்ல அவங்க வாங்குறது ஒரு காரணம். இரண்டாவது, அமெரிக்க வட்டி விகிதம் குறைக்கப்படுற போதெல்லாம் அதுல இருந்து கொஞ்சம் பாண்டுகள்ல இருந்து பணம் வெளியில வந்து அந்த பணம் தங்கத்துக்கு வரும். அப்படியாக முதலீடு மாற்றம், போர்ட்போலியோ ஷஃப்லிங்ல கோல்டுக்கு கொஞ்சம் பணம் வருகிறது. மூன்றாவது காரணம் ஒரு அன்சர்டனிட்டி உலகத்துல இருக்கு. அதனால இது கோல்டுங்கிறது ஒரு சேஃப் ஹேவன். அது தவிர தொடர்ந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால அதை வாங்கலான்னு சாதாரண முதலீட்டாளர்களும் உள்ள வர்றாங்க. அவங்க வர்றதுக்கும் வாங்குறதுக்கும் ஏற்றாறு போல ETF, MCX போன்ற எக்ஸ்சேஞ்சஸ் உதவியா இருக்கு. அதிக சிரமம் இல்லாம பெரிய அளவு தங்கத்தை வாங்க முடியுது, விற்க முடியுது. அதனாலயும் மக்கள் வாங்குறாங்க. இது தவிர இந்தியாவில் இருக்கிற ஸ்பெஷல் காரணம், தனிப்பட்ட காரணம் பார்த்தா, நம்ம வெளியில இருந்து இங்க இறக்குமதி செய்யற தங்கத்தை டாலர் கொடுத்து வாங்கணும். டாலர் மதிப்பு சமீபத்துல ரொம்ப அதிகமா உயர்ந்திருக்கு. குறுகிய காலத்துல அது 90 ரூபாய்க்கு மேலேயும் போயிடுச்சு. அதன் காரணமாக சர்வதேச தங்கம் விலை உயர்வதை காட்டிலும் கூடுதலாக நமக்கு டாலர்னாலையும் விலை உயர்கிறது.
இந்த காரணங்களால் இருக்கு. இது தொடரும் போலதான் தெரிகிறது. புவிசார் அரசியல், அமெரிக்காவின் வட்டி விகிதம், இந்திய ரூபாய்க்கான டாலர் மதிப்பின் வீழ்ச்சி, போர் காரணமாக தங்கத்தின் விலை ரூபாய் 1,00,000 எட்டியதற்கான காரணம் என்று கூறுகிறார்